என் பேர் மஞ்சு. இன்னைக்கு இந்த வீடியோல கிட்ஸுங்கள பத்தி தான் பேச போறோம். நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு சில குழந்தைகள், அவங்க கிட்ட இருந்த குட் ஹேபிட்ஸ், என்னோட பசங்க கிட்ட இருக்கிற ஒரு சில நல்ல விஷயங்கள், என் பசங்க சின்ன வயசா இருக்கும்போது நான் என்னென்ன விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணேன், அத பத்தி தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். ஒரு சிலருக்கு நான் சொல்ற விஷயங்கள் சில்லியா கூட தோணலாம். நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் பரவால்ல. சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட இருக்கிற ஒரு சில நல்ல விஷயங்கள் நாமளும் கத்துக்கலாம். நம்ம பசங்களுக்கும் கண்டிப்பா சொல்லிக் குடுக்கலாம். என் பையன் சின்ன வயசா இருக்கும்போது நெறைய கிட்ஸுங்க கூட சேர்ந்து விளையாடுற சான்ஸ் கிடைக்கல. சொந்த வீடு கட்டிக்கிட்டு வந்த பிறகு பக்கத்துல, அக்கத்துல நெறைய சில்ட்ரன்ஸ் இருந்தாங்க. அவங்க கூட விளையாடுற சான்ஸ் என் பொண்ணுக்கு கிடைச்சது. பக்கத்து வீட்ல புதுசா ஒருத்தர் வாடகைக்கு வந்தாங்க. அவங்களுக்கு 2 பசங்க, 2ம் ஆம்பள பசங்க. ஒருத்தன் 5த் ஸ்டாண்டர்ட், இன்னொரு பையன் ப்ளே ஹோம் போயிட்டுருந்தான். அவங்க வந்து கூர்கீஸ். அவங்க வீட்டுக்கு யாராவது வந்தாலும் சரி, அதே மாதிரி தெரிஞ்சவங்கள யாராவது பார்த்தாலும் சரி, பார்த்த உடனே ஹாய் ஆன்டி அப்படின்னு தான் சொல்வாங்க. நெறைய வீட்ல பார்த்துருக்கேன். நம்ம வீட்டுக்கு போய் எப்படிப்பா இருக்கேன்னு கேட்டா கூட, ஊன்னு தலையாட்டிக்கிட்டு போற பசங்க நெறைய பேர் இருக்காங்க. ஏன் என் பையன் கூட அப்படிதான் இருந்தான். பக்கத்து வீட்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம யாருன்னும் தெரியாது. நம்ம பழக்கமும் கிடையாது. ஆனாலும் நம்மள எப்ப பார்த்தாலும் ஹாய் ஆன்டி அப்படின்னு போல்டா பேசுறதே எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்தது. இவங்க பக்கத்து வீட்ல வர்றதுக்கு முன்னாடி வீட்டுக்கு யார் வந்தாலும் எப்படி இருக்கமா அப்படின்னு கேட்டாக்கா பதில் சொல்லாம கூட ஓடுற என் பொண்ணு இவங்கள பார்த்து நிறையவே கத்துக்கிட்டா. வீட்டுக்கு யாராவது வந்தாலும் சரி, அதே மாதிரி தெரிஞ்சவங்கள பார்த்தாலும் சரி, ஹாய் ஆன்டி அப்படின்னும் இவளும் சொல்ல ஆரம்பிச்சா. நாங்க ஒரு முறை எங்க சொந்த கிராமத்துக்கு போயிருந்தப்ப ஊர்ல இருக்கிறவங்க என்ன வந்து விசாரிச்சாங்க. கூடவே நிக்கிற என் பொண்ண பார்த்து, "இது உன் பொண்ணா?" அப்படின்னு கேட்ட உடனே, "நல்லா இருக்கீங்களா ஆன்ட்டி? எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டா. என்ன யாருன்னே தெரியாது. முன்ன பின்ன எப்பவாவது பார்த்துருக்காளா? என்ன பார்த்து நல்லா இருக்கியான்னு கேட்கிறாளே உன் பொண்ணு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அம்மா ஒருத்தர்கிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசுறவங்க நமக்கு தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு அவளாவே கேட்க ஆரம்பிச்சுட்டா. நான் சொல்லிக் குடுக்காத ஒரு சில விஷயங்கள், அவங்க ஏஜ்ல இருக்கிற ஒரு கிட்ஸ பார்த்து கத்துக்கும்போது நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். என் கூட இருந்தவங்களும் பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. 2வதா நான் பார்த்த விஷயம், எங்க ஸ்ட்ரீட்லயே இருந்த ஒரு பையன் தான். அவனும் 5த் ஸ்டாண்டர்ட் தான். சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா போதும், எல்லா குழந்தைங்களும் சேர்ந்து ரோட்ல விளையாடுவாங்க. விளையாடுறதுக்கு வந்து என் பொண்ண கூப்பிடுவான். அவங்க லாங்குவேஜ் கன்னடா தான். ஆனா, அவன் கூப்பிடும்போது அவ்ளோ அழகா இருக்கும். "அனுஷா சிஸ்டர் விளையாட வரீங்களா?" அப்படின்னு கூப்பிடுவான். எங்க ஸ்ட்ரீட்ல எந்த பெண் பிள்ளைகள் இருந்தாலும் சரி, "நிஹாரிகா சிஸ்டர், முக்தா சிஸ்டர் விளையாட வரீங்களா?" அப்படின்னு தான் கூப்பிடுவான். பேர சொல்லி "விளையாட வரியா?" அப்படின்னு கூப்பிடுற பசங்கள தான் நம்ப பார்த்திருப்போம். ஆனா, பேரையும் சொல்லி கூடவே சிஸ்டருங்கிற வார்த்தையும் சேர்த்து கூப்பிடுறத பார்த்து நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். என்னோட லைஃப்ல நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட முதல் பையனும் அவனா தான் இருப்பான். கடைசி பையனும் அவனா தான் இருப்பான். அவனுக்கு அவங்க பேரன்ட்ஸ் சொல்லிக் குடுத்திருந்தாலும் சரி, இல்ல அவனே அந்த மாதிரி பேச கத்துக்கிட்டு இருந்தாலும் சரி, சிஸ்டர்ன்னு கூப்பிடுற அவனோட தாட்டு, அவன் பெரியவன் ஆன பிறகு பொண்ணுங்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை குடுப்பான்னு நீங்களே நெனச்சு பாருங்க. அடுத்ததா நான் சொல்லப் போற விஷயம், இப்ப 2 நாளைக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் பத்தி தான். YouTubeல வீடியோ போடுறதுக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம். தூங்காம டே, நைட் இதுக்காக எவ்ளோ உழைக்கிறோம்னு YouTubeல வீடியோ போடுறவங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும். ஒருத்தரோட வீடியோ பிடிக்கலையா, ஸ்கிப் பண்ணிட்டு போறத விட்டுட்டு, ஃபுல்லா வீடியோவ பார்த்துட்டு, நாம போடுற கமெண்ட்ஸ்னால அவங்க மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காம, கமெண்ட் பண்ணிட்டு போற ஒரு சிலருக்கு மத்தியில என் பொண்ணோட கிளாஸ்மேட்ஸ் நான் YouTubeல வீடியோ போடுறத தெரிஞ்சுக்கிட்டு, லாங்குவேஜ் தெரியலனாலும் வீடியோவ ஆன் பண்ணி வச்சுட்டு, "இதுல உங்க அம்மா என்னென்ன பேசியிருக்காங்க, அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லு" அப்படின்னு கேட்கறத பார்த்து, நிஜமாவே ரொம்ப ஆச்சரியப்பட்டேங்க. இந்த காலத்து புள்ளைங்க ஃபோனு, லேப்டாப்பு அப்படின்னு என்ஜாய் பண்றவங்கள பார்த்திருப்போம். இந்த காலத்து புள்ளைங்க அந்த அளவுக்கு பொறுமையா உட்கார்ந்து வீடியோவ பார்த்துட்டு, லாங்குவேஜ் தெரியலனாலும் வீடியோவ பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ற அவங்க குணம் நிச்சயமா ஒரு சில பெரியவங்க கிட்ட கூட நாம இத பார்க்க முடியாதுங்க. இந்த காலத்து புள்ளைங்க அந்த அளவுக்கு பக்குவமா இருக்கிறது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. எங்க அண்ணன் ஒரு முறை வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவ்ளோ தூரத்துல இருந்து வீட்ல பசங்கள பார்க்க வரோம். என்னன்னா நம்மள கண்டுக்கிறாங்களா பாரு. நம்ம சொந்தம்னு ஒரு 5 நிமிஷம் நம்மகிட்ட உட்கார்ந்து பேசுறது இல்ல. அவங்கவங்க கையில ஒரு ஒரு ஃபோனு, லேப்டாப்பு இல்லன்னா டிவி பார்க்குறாங்க. சொந்த பந்தம் யாருன்னும் தெரியறதில்ல அப்படின்னு ரொம்பவே சொல்லி வருத்தப்பட்டாங்க. அன்னைக்கு நான் டிசைட் பண்ணேன். வீட்டுக்கு எந்த ரிலேஷன்ஸ் வந்தாலும், அவங்க கூட உட்காந்து பேசணும். ஒரு 1/2 மணி நேரமோ, இல்ல 1 மணி நேரமோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தான் ரூமுக்கே போவாங்க. என் பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு பெரியவங்களா வளர்ந்துட்டாங்க. ஒரு 6, 7 வயசுக்கு மேல கிட்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு நான் சொல்றது ஒண்ணே ஒண்ணு தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன்.
அது உங்களுக்கு புடிச்சாலும் சரி, புடிக்கலனாலும் சரி, அது உங்களோட விருப்பங்க. வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு ஒண்ணு வணக்கம் சொல்லணும், இல்லன்னா ஹாய் சொல்லணும். இப்படிப்பட்ட பழக்கத்த சின்ன வயசுல இருந்தே பசங்களுக்கு சொல்லிக் குடுங்க. வீட்டுக்கு நம்ம சொந்தக்காரங்க யாராவது வந்தாலும் ரூமுக்குள்ள போய் உட்கார்ந்துக்காம, அவங்க கிட்ட போல்டா பேசுறதுக்கு சொல்லிக் குடுங்க. அவங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது வாங்கன்னு சொல்றதுக்கும், அதே மாதிரி கிளம்பி போம்போது வழி அனுப்புறதுக்கும் கூடவே நிக்கணும் அப்படிங்கிற பழக்கத்தையும் சொல்லிக் குடுங்க. அடுத்ததா ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளுக்கு நாம என்னென்ன செய்யலாம் அப்படிங்கறத பத்தி தான் பேசணும்னு நினைக்கிறேன். நெறைய பேரு ஒரு 2 யூனிஃபார்ம் வச்சுட்டு அதையே வாஷ் பண்ணி போடுவாங்க. வருஷம் ஃபுல்லா கலர் ட்ரெஸ் போடாம யூனிஃபார்மே போட்டுக்கிட்டு சுத்துற பிள்ளைங்க. பேண்டா இருந்தாலும் சரி, ஸ்கர்ட்டா இருந்தாலும் சரி, அது ஒரு 3 இருந்தா போதும். ஆனா ஷர்ட் மட்டும் 5 நாளைக்கு 5 வாங்கி வச்சிருங்க. மொத்தமா ஒரேடியா இப்படி ஐரன் பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. காலையில எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாம அவங்க எடுத்து போட்டுக்கிட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க. இது என் பொண்ணு காலேஜுக்கு போடுற யூனிஃபார்ம். அவளே தான் ஐரன் பண்ணிப்பா. இப்ப இந்த வீடியோல காமிக்கணுங்கிறதுக்காக அவளோட யூனிஃபார்ம நான் ஐரன் பண்ணி காமிக்கிறேன். பெண் பிள்ளைகள் வச்சிருக்கிற நெறைய அம்மாக்கள பார்த்துருக்கேன். ஸ்கூல் போற பிள்ளைங்களுக்கு வாரத்துல 1 நாள் தான் தலைக்கு குளிக்க வைப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு வாரத்துல 2 முறை தலைக்கு குளிக்க வைங்க. காலையில டைம் இல்லனாலும் பரவால்ல, சாயங்காலத்துல தலைக்கு குளிக்க வச்சுருங்க. என் பொண்ணுக்கு நான் அப்படிதான் பண்ணேன். சாயங்கால டைம்ல தான் தலைக்கு குளிக்க வைப்பேன். காலையில குளிக்க வச்சேன்னா தலையும் ஆறாது. அந்த ஈர தலையோட போறதுனால அடிக்கடி கோல்டும் வர ஆரம்பிச்சுது. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது நல்லா பசியோட வருவாங்க. அந்த மாதிரி சமயத்துல ஜங்க் ஃபுட் குடுக்காம, வீட்ல என்ன சமைக்கிறோமோ ஹெல்தியான சாப்பாட குடுங்க. வயிறு நெறைய சாப்பாடு சாப்பிட்டா போதும், ஜங்க் ஃபுட் வேணும்னு கேட்கவே மாட்டாங்க. ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருந்தா பேசிக்ஸ் தெரியிற வரைக்கும் அவங்க கூட உட்காந்து பாடத்த சொல்லிக் குடுங்க. எப்ப எழுத்து கூட்டி அவங்களா படிக்க ஸ்டார்ட் பண்றாங்களோ, அந்த மாதிரி சமயத்துல அவங்க கூட உட்காராம அவங்களையே படிக்க விடுங்க. என் பையன் சின்ன வயசா இருக்கும்போது நான் பண்ண பெரிய தப்பு. எல்கேஜில இருந்து கூடவே சொல்லிக் குடுக்க ஆரம்பிச்சேன். ஓரளவுக்கு எழுத்து கூட்டி அவனா படிக்கிறப்ப நான் அவனையே படிக்க விட்டுருக்கணும். ஆனா நான் அப்படி பண்ணல. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து செகண்ட் பியூ முடிக்கிற வரைக்கும் அவன் படிக்கிறப்பலாம் அவன் கூடவே உட்காருவேன். எக்ஸாம் வந்தாலும் காலையில அவனை எழுப்பி விட்டுட்டு அவன் கூடவே நானும் உட்காருவேன். எழுப்பி விட்டுட்டு எங்க நான் தூங்குனாலும் அவன் தூங்கிடுவானோன்னு நான் தூங்காம முழிச்சுக்கிட்டு இருப்பேன். என் பையனுக்கு பண்ண தப்ப நான் என் பொண்ணுக்கு பண்ணல. பேசிக் சொல்லிக் குடுக்குற வரைக்கும், அவளா எழுத்துக்கூட்டி படிக்கிற வரைக்கும் அவ கூடவே உட்கார்ந்தேன். அவ படிக்கும்போது அவ என்ன படிக்கிறான்னு காதுல கேட்டுக்கிட்டே என் பாட்டுக்கு நான் வேலையும் செய்யறதுக்கு போயிடுவேன். இப்படி ஒரு 6 மாசம் பழக்கம் பண்ணேன். அப்புறம் அவளா ஸ்கூல்ல இருந்து வந்த பிறகு தானாவே படிக்க ஆரம்பிச்சுட்டா. படிக்கலன்னா ஸ்கூல்ல திட்டுவாங்க அப்படின்னு அவளுக்குன்னு ஒரு பயம் வர ஆரம்பிச்சது. காலையில நான் படிக்கிறதுக்கு எழுப்பி விடலனாலும், அவளே அலாரம் வச்சுக்குவா. அவளே எழுந்து படிக்கவும் ஆரம்பிச்சா. 4த், 5த் படிக்கும்போதே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தானா பண்ண ஆரம்பிச்சுட்டா. கரெக்ட் டைமுக்கு எந்திரிச்சிருவா. கரெக்ட் டைமுக்கு போய் குளிச்சிருவா. ரெடி ஆயிட்டு வந்துருவா. இத்தனைக்கும் இதெல்லாம் யாரும் சொல்லிக் குடுக்கல. அவளா தானா கத்துக்கவும் ஆரம்பிச்சா. பசங்களுக்கு தானா பொறுப்பு வரணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு பேசிக் தெரியிற வரைக்கும் அவங்க கூட உட்காந்து படிக்க வைங்க. அவங்களா எழுத்து கூட்டி எப்ப படிக்க ஸ்டார்ட் பண்றாங்களோ, அவங்க விருப்பத்துக்கு அவங்கள படிக்க விடுங்க. பக்கத்துல உட்கார்ந்து நம்ம சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருந்தா, அவங்களுக்குன்னு வர்ற பொறுப்பு வராமலேயே போயிடும். என் பையனுக்கு கண்கூடாவே இத நான் பார்த்தேன். முடிஞ்ச அளவுக்கு அவங்க படிக்க உட்காரும்போது, அன்னைக்கு என்ன லெசன் நடத்துனாங்களோ, அந்த லெசன டெக்ஸ்ட் புக்க வச்சு ஃபுல்லா படிக்க வைங்க. அதுக்கப்புறமா நோட் புக்ல இருக்கிற கொஸ்டின் ஆன்ஸர படிக்க விடுங்க. பெரிய கிளாஸ் வர வர நோட் புக்ல இருக்கிற கொஸ்டின் ஆன்சர் கேட்க மாட்டாங்க. டெக்ஸ்ட் புக்ல எந்த இடத்துல இருந்து வேணும்னாலும் கொஸ்டின் கேட்பாங்க. சின்ன வயசுல இருந்தே டெக்ஸ்ட் புக் படிக்கிற பழக்கத்த வர வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. பெரிய கிளாஸ் வரும்போது அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு கம்பல்சரியா 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்க டேபிள்ஸ கம்பல்சரியா ஒரு முறை எழுத வச்சிருங்க. ஏன்னா மேக்ஸ்ல பேசிக்ஸ் ரொம்பவே முக்கியம். அடுத்ததா எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஹெல்த் டிப்ஸ் தான். சின்ன வயசுல நெறைய சாக்லேட்டு, பிஸ்கெட்டு இது எல்லாமே சாப்பிடுவாங்க. அவங்க எந்த அளவுக்கு பிரஷ் பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி அவங்க பல்லு எந்த அளவுக்கு கிளீனா இருக்கணும் நம்மளால சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு 6 மாசத்துக்கு ஒரு முறை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் பல்ல செக் பண்ணிடுங்க. ஃபியூச்சர்ல பசங்களுக்கு எந்தவித பல்லு பிரச்சனையும் இல்லாம இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, 6 மாசத்துக்கு ஒரு முறை ஒரு ஜெனரல் செக்கப் ஒண்ணு பண்றது ரொம்பவே நல்லதுன்னு ஒரு டென்டல் டாக்டர் தாங்க எனக்கு அட்வைஸ் பண்ணாரு. பல்லுல எந்த பிரச்சனைனாலும் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்லயே நம்ம பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க. கியூர் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும். இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். வீட்ல ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, ஒரு சில வீட்டு வேலைகளும் சொல்லி அவங்களுக்கு செய்ய பழக்கம் பண்ணுங்க. ரீசென்ட்டா அப்லோட் ஆன ஒரு வீடியோல நான் சொல்லியிருப்பேன். என் பொண்ணு காலேஜுக்கு போம்போது எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டுட்டு போயிட்டான்னு. ஒரு சிஸ்டர் கன்டினியூஸா வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க.
5த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற என் பையனே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போறான். காலேஜுக்கு போற பொண்ணுக்கு இதெல்லாம் செய்ய தெரியலையா? அப்படின்னு அவங்களுக்கு பதில் சொன்னது இதுதாங்க. வீட்ல இருந்து 6:30க்கு அவ காலேஜுக்கு கிளம்பணும். காலேஜுக்கு போறதுக்கு 3 பஸ் புடிச்சு போகணும். அதே மாதிரி ஈவினிங் திரும்பி வரும்போதும் 3 பஸ் புடிச்சு தான் வீட்டுக்கு வரணும். 4:30 காலேஜ் விட்டாக்கா, அவ வந்து வீடு சேர்றதுக்கு 7:30 மணி ஆகுது. எவ்வளோ டயர்டா வருவாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இதுல வீட்ல இருக்கிற வேலை செய்யன்னா, அவங்களால எப்படி செய்ய முடியும்? நெறைய வீடியோல சொல்லியிருப்பேன். வீக்கெண்டுல என் பொண்ணு என்னென்ன மாரி வேலைகள் எல்லாம் செய்வான்னு. இன்னைக்கு இந்த வீடியோ நான் எடிட் பண்ணும்போது, என் பொண்ணு தாங்க இன்னைக்கு லஞ்சே பிரிப்பேர் பண்ணா. ஒரு 8 மணிக்கு வீட்லருந்து கிளம்புறதா இருந்தா கூட பரவால்ல. 6:30க்கு வீட்லருந்து கிளம்பணும். அதுக்கு 5 மணிக்கு எழுந்தா தான் அவங்களால குளிச்சுட்டு ரெடி ஆக முடியும். இவ்ளோ காலையில எந்திரிச்சு அவசர அவசரமா ரெடி ஆயிட்டு போற பசங்கள, இதெல்லாம் செஞ்சுட்டு போன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? நீங்களே சொல்லுங்க. சரி, நம்ம அந்த விஷயத்த விட்டுட்டு நம்ம வீடியோக்கு வரலாம். ஸ்கூல் போற பிள்ளைகள முடிஞ்ச அளவுக்கு நைட் டைம்ல சீக்கிரமா தூங்குறதுக்கு பழக்கம் பண்ணுங்க. கரெக்ட் டைம் தூங்குனா தான் காலையில அவங்களுக்கு எந்திரிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். அவங்க தூங்குற நேரத்துக்கு நம்ம டிவியோ, ஃபோனோ பார்த்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க. அவங்களும் அதே வேலைய தான் செய்வாங்க. முடிஞ்ச அளவுக்கு படிச்சு முடிச்ச பிறகு, அடுத்த நாள் என்ன டைம் டேபிளோ அத பார்த்து புக்கெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு பழக்கம் பண்ணிடுங்க. நைட்டே இதெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. காலையில ரெடி ஆயி அப்படியே ஸ்கூல் போறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். என் வீட்ல சின்ன பிள்ளைங்க இல்ல. அதனால நான் எடுத்து வைக்கிற மாரி தான் இதுல காமிச்சிருக்கேன். இந்த வீடியோல எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன விஷயங்கள தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னோட ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு இது எல்லாமே தெரியும். யங் ஏஜ்ல இருக்கிற ஒரு சிலருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாம இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த விஷயங்கள் எடுத்துக்கோங்க. இல்லன்னா விட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.